மகளிரணி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ 80 சென்டிமீட்டர் ஜாக்கெட் துணியில் 36 இன்ச்சு பாடி சைஸ் ஜாக்கெட் எப்படி வெட்டலாம் என்பது பார்க்கலாம். இது 80 சென்டிமீட்டர் இந்த ஜாக்கெட் துணி. இதை நம்ம எப்போதும் நீளவாக்கல் தான் போடுவோம். அந்தமாரி போடாமல் இதை இப்படி சைடில் இப்படி மடித்து இந்த பகுதியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கை பீஸை முதல்ல வெட்டிக்கலாம். அதுக்கு இப்படி 4ஆக மடிச்சிக்கணும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு சைடில் மார்க் பண்ணி ஸ்கேலால் நம்ம வரைஞ்சிக்கலாம். கையோட நீளம் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணின்னு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு. இப்போ ஆம்கோல் 8 இன்ச்சஸ்ஸு. இங்கே அதுக்கு மேலே இடம் இல்லை, 8 தான் இருக்குது. நம்ம அப்படியே விட்டுடலாம். தைக்கக்குள்ளே நம்ம அதை கையில் நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே பெண்டாக வரைஞ்சி இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 5.5 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பீஸ் வெட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு கையில் மட்டும்தான் ஒட்டு வரும், வேறு எங்கேயும் ஒட்டு வராது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாக்கெட் வெட்டினீங்கன்னா. அடுத்தது இப்போ இந்த பீஸை நம்ம எப்போதும் ஜாக்கெட் வெட்டுவோம்ல நேராக, அந்த மாதிரி நம்ம மடித்து நீளவாக்கில் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸ் நம்ம வெட்டுறோம். அதுக்கு முதல்ல இது அகலம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கலாம். 13 இன்ச்சஸ் இருக்குது, நமக்கு 12 இன்ச்சஸ் தான் தேவை. இப்போ பேக் பீஸுக்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்கலாம். அடுத்தது உயரம் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இப்படி திருப்பி கழுத்து பகுதிக்கு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதுக்கு இந்தாண்ட ஷோல்டர் 2.5 இன்ச்சஸ்ஸு ஒரு மார்க்கு. இப்போ ஸ்கேல் எடுத்து நம்ம கோடு போட்டுடலாம் நேராக. திருப்பிக்கிட்டு இப்போ செஸ்ட் அளவு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். 36 இன்ச்சு பாடி சைஸு பாதி 18, 18ல் பாதி 9. இப்போ 1 கூட்டின்னு 10 இன்ச்சஸ் வைக்கலாம். அப்புறம் ஒரு 2 இன்ச்சஸ் எப்போதும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்கோல் அளவு மேலே இருந்து ஒரு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுடலாம். இப்போ 1.5 இன்ச்சஸ் கிராஸில் இது பண்ணிட்டு இப்படி பெண்டாக வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பேக் கழுத்து 8.5 இன்ச்சஸ் அடுத்தது 2.5 இன்ச்சஸ் அப்படியே கிராஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது பாக்கழுத்து. இப்போ இதை வெட்டி எடுத்தாச்சு வரைஞ்சிட்டு. அடுத்தது ஃப்ரண்ட்டு நம்ம வெட்டுவோம். துணியை இப்படி திருப்பி போட்டு கரெக்டாக வரல, அதனால் இப்படி இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வச்சாச்சு நேராக. இப்போ அப்படியே ஆம்கோல் அப்படியே வரைஞ்சிட வேண்டியது தான். வரைஞ்சி ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு துணியை எடுத்துடலாம். அடுத்தது ஃப்ரண்ட் அளவு 13.5 இன்ச்சஸ்
ஷோல்டர் கீழே இருந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேலை வச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கிறதுல இந்த மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். அப்படியே திருப்பி முன்கழுத்து 6 இன்ச்சஸ் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2.5 இன்ச்சஸ் இங்கேருந்து இந்த மார்க் பண்ணதுலேருந்து கணக்கு பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்படியே கோடு போட்டு நேராக இழுத்துற வேண்டியது தான். சைடில் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுடணும். இப்போ 2 இன்ச்சஸ் அந்த கீழ்கோட்டிலேருந்து மேல் கோட்டு வரைக்கும், அதேமாரி இந்த பக்கத்துலேயும் பட்டி வைக்கிற இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி வரைஞ்சிட வேண்டியது தான். இங்கே வந்து 1 இன்ச்சஸ் கிராஸாக வந்து கோடு போட்டு இதையும் அப்படியே வளைஞ்சிக்க வேண்டியது தான் கழுத்து பகுதி. இப்போ இங்கே தையலுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட்டிலேருந்து டாட்ஸுக்கு 2.5 இன்ச்சஸ் அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக அப்படியே அந்த டாட்ஸு இப்போ இந்த 3 டாட்ஸு வரைஞ்சாச்சு. கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இந்த கைப்பகுதி வெட்டின இடத்துல வந்து $3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். முதல்ல இது 10 இன்ச்சாக இருக்குதான்னு பார்ப்போம். 10 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அப்படியே தையலுக்கு கீழே ஒரு இன்ச்சஸ் அளவு கோடு விட்டுக்கணும். அதுவும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் பெண்டாக வரைஞ்சி பட்டிக்கு. இப்போ இதை வரைஞ்சி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டுறதுக்கு. ஒர்க் பண்ணிடலாம். இப்போ பட்டி வெட்டியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸு, இப்போ கைக்கு வந்து நம்ம ஒட்டு போகிறதுக்கு இங்கே சைடில் நம்ம வெட்டணும்ல கீழே, அதுலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து நம்ம இதை கைக்கு ஒட்டு போட வச்சுக்கலாம். பட்டி. இப்போ கழுத்து பீஸு பாக்கழுத்துன்றதுனால நேர் பீஸாக தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் ஒழுங்காக உங்களுக்கு வரும். எப்போதும் கிராஸ் பீஸில் கழுத்துக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னு வச்சுங்க வளன்னு இருக்கும், ஒழுங்காக வராது உங்களுக்கு தைக்கக்குள்ளே. அதனால் எப்போதுமே பாக்கெடுத்து தைச்சா நேர் பீஸ் தான் வச்சு தைக்கணும். இதை வந்து நீங்கள் எப்போதும் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை வெட்டியாச்சு, அப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஐப்பட்டிக்கு துணி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த துணியெலாம் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம அழகாக ஒட்டு போட்டுட்டு ஐப்பட்டிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதேமாரி நீங்கள் வெட்டி பாருங்கள். மேலும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி.